அப்புறம் யார் கையில் இருக்கு மதுரை போய் சேர்றதுல? டிரைவர். அவர் குடிக்காம வந்திருக்கணும், அவர் ஹெல்த்தி பர்சனா இருக்கணும். ஏன்னா போக போக அவருக்கு காக்கா வலிப்பு வந்து எப்படி தெரியும் எப்ப ஒரு மனுஷன் அன்கான்சியஸ் ஆகுறான்னு தெரியாது. இல்ல பொசுக்குன்னு அவர் போயிடக்கூடாது. அது யார்கிட்ட இருக்கு? உங்க கையில் இருக்கா? வேணா நீங்க ஜாக்கிரதையான நபரானா அந்த டிரைவரை கூப்பிட்டு கொஞ்சம் வாயு ஊதப்பா, குடிச்சிருக்கிறியா, எல்லாம் கூட பண்ணலாம். ஆனாலும் கூட சரி, டிரைவர் கிட்ட மட்டும்தான் இருக்கா? பஸ் கண்டிஷனா ஒர்க் ஷாப்ல இருந்தா கேரேஜ்ல இருந்தா கொண்டு வர்றான். இருந்தா கூட அதுல வழியில கிடக்கிற முள்ளுக்கெல்லாம் ஒர்க் ஷாப்ல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு ஆணி கிடக்கலாம். அப்பதான் குதிரை வண்டி ஒண்ணு போச்சு, அந்த லாடம் கழண்டு அங்க ரோட்ல கிடக்குறது, அது ஏறிடுச்சு. சரி, ஸ்டெப்னி மாத்தலன்னா அது அப்பொழுதுதான் அதை துருப்பிடிச்சு போல்ட்டு நட்டு அது திருக மாட்டேங்குது, கழட்டி அப்படியே போல்ட் உடைஞ்சு போச்சு. போன் பண்ணியிருக்கு, சார் வேற ஸ்பேர் பஸ் வருது, நீங்க மரத்து நிழல் இருங்க. அப்போ அந்த போல்ட்டு கூட நீங்க மதுரை போய் சேருவதில் பங்கேற்கிறது. நம்ம இதெல்லாம் நினைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, டெல்லியில யாராவது மந்திரியை சுடாம இருக்கணும். சுட்டா எல்லாம் அப்படி அப்படி நிறுத்திடுவாங்க. சுடமாட்டான்னு ஏதாவது இருக்கா? அப்ப எங்கேயோ சுடாத ஒருவன் கூட நீங்க மதுரை போய் சேர்றதுல பங்கேற்கிறான். இது பொய்யா? சொல்லுங்க. டெல்லியில யாரோ தலையை போட்டாலோ இல்ல மெட்ராஸ்ல தலையை போட்டா நீங்க பஸ்ல நிறுத்தி போடுவோம், அப்படியே பொய்யா? அப்ப அந்த தலையை போடாம இருக்கிறவர் கூட உங்க பங்கேற்கிறார். இப்படியே சொல்லிக்கிட்டே போனா அளவில்லை. எதிரில் ஒருத்தன் ஊர்வலம் வராம இருக்கணும், கொடி பிடிச்சுக்கிட்டு ஜிந்தாபாத் சொல்லாம. ஆமா, வந்தா நீங்க என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? இப்படி சொல்லி கொண்டு போனா எத்துணை ஃபேக்டர்ஸ் சம்பந்தப்பட்டிருக்குன்னா அதற்கு அளவு கிடையாது. அங்க தூரத்தில் இருக்கிற நட்சத்திரம் கூட நீங்கள் மதுரை போய் சேர்வதில் பங்கேற்கிறது. ஆமா, நட்சத்திரம் எப்படி பங்கேற்கிறதுன்னா அந்த நட்சத்திரம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நட்சத்திரம் இல்லாத நட்சத்திரத்தை கூட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? அந்த நட்சத்திரம் அழிந்த பிறகு கூட 200 வருஷங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப 200 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நட்சத்திரம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதனுடைய ஒளி இங்க வந்து சேர்வதற்கு அவ்வளவு வருடங்கள் ஆகிறது. அவ்வளவு தூரத்தில் அது இருக்கு. அப்படின்னா இப்ப அந்த நட்சத்திரம் அது வந்து விழுந்தா என்ன ஆகும் சொல்ல முடியாது. அப்போ அங்க இருக்கிற நட்சத்திரமும் இங்க ஒரு தரையில் இருக்கிற ஒரு புல் கூட இதுல பங்கேற்கிறது. அதுதான் சத்தியம். அப்படின்னா இந்த முழுமையுமே ஒவ்வொரு பலனிலும் பங்கேற்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய முடியும்? கர்மாவை செய்வதோட சரி. அப்ப பலனை எப்படி ஏற்றுக்கொள்ள வேணும்? முழுமை கொடுக்கின்ற ஒரு பலனை, அந்த முழுமையைத்தான் நாம் இறைவன் என்று சொல்லுகிறோம். இறைவன் என்றால் இந்த முழுமையைத்தான் சொல்லுகிறோம். ஆகவே இறைவனிடம் இருந்து வருகின்ற அந்த பலனை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேணும்னா பிரசாதம். கோயிலுக்கு கொண்டு போய் நீங்க தேங்காய் பழம் எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு அதே தேங்காயும் அதே பழத்தையும் ஒரு மூடி தேங்காயும் ஒரு பழத்தையும் உங்க பையில திருப்பி போட்டு கொடுக்குறாங்க. போகும்போது 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்க இன்னைக்கு கோயில்ல படைக்க சாமிக்கு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், எல்லாம் 2 பேர் பேசிக்கிட்டு போறாங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு ஒன்றும் பொங்கலும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நேரம் இல்லை, அதனால இருந்த ஒரு தேங்காயும் 2 பழத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு வந்தேன். போகும்போது வரும்போது கோயிலன்னு திரும்ப வரும்போது என்ன சொல்றோம்? அது தேங்காய், பழம், குங்குமம், வெற்றிலை, அதுக்கு இதெல்லாம் சொல்றது இல்லை. அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பேர். என்ன பேரு அது? என்ன? போகும்போது ஒரு பேரு, வரும்போது எல்லா. அப்படின்னா இறைவனிடம் இருந்து வருகிறதுனால அது எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே பேர், பிரசாதம். அதை போல கர்மாவை செய்வோம், அதற்கு எது வருகிறதோ அது எது வந்தாலும் அதுக்கு என்ன பேரு? பிரசாதம். அது வெற்றியானாலும் தோல்வியானாலும் புகழ்ச்சியானாலும் இகழ்ச்சியானாலும் லேபிள் போட வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரே லேபிளை வச்சுக்கோங்க. என்ன லேபிள்? பிரசாதம்ங்கிற லேபிளை ஒட்டுங்க. அவ்வளவு.
பிரசாதம்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த விஷயம் உங்களை பாதிப்பதில்லை. இனி அடுத்த காரியத்துக்கு தயாராயிடுவீங்க. அது தோல்வியாக இருக்கலாம், அது உங்களை பாதிக்காது. பிரசாதம் சொல்லிட்டு நீ அடுத்து செய்வது என்ன, அடுத்த காரியத்துக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஒரு மென்டல் மேக்கப் இருக்கும். ஆனா அந்த வருகிற பலனுக்கு நீங்க ரியாக்ட் பண்றதாக வச்சுக்கோங்க. தோல்வி ஆயிடுச்சு, உடனே என்ன பண்ணுவீங்க? இவனை வேலைக்கு வச்சேன் பாரு, என்ன அதால அடிக்கணும், எனக்கு அப்பவே தெரியும். நம்ம இனி 1000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும். நம்மை நாம் நொந்து கொள்ளுவோம், சுற்றுப்புறத்தை எல்லாம் நம்ம பாழ்படுத்திடுவோம், பல வேண்டாத விஷயங்களை பேசி. அதை காட்டிலும் பிரசாதம் முடிஞ்சது, அந்த விஷயம் முடிந்தது, இனி செய்ய போற காரியத்தை பார்ப்போம். அப்ப அவர் வாழ்க்கையில மேல மேல போயிட்டே இருப்பார். ஆகவே கர்ம யோகம் என்றால் என்னன்னா, பலனை பற்றி நினைக்கவே வேண்டாம். நீங்க கர்மாவை செய்யுங்க, உங்களுக்கு பலன் கட்டாயம் வரும். எங்க போகும்? ஒவ்வொரு கர்மாவுக்கும் பலன் உண்டு. கர்ம குரு, எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்றால் நியத்தம் கர்ம என்றால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மாக்கள். இதை நேற்று ஏற்கனவே பார்த்தோம். வாழ்க்கையில பெரிய நிலையை அடைகின்ற எல்லோரையுமே நீங்க பார்ப்பீர்களானால் அவர்கள் முதலில தகுதியை தான் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தகுதியை ஏற்படுத்தி கொண்டால் மற்றவை எல்லாம் தாமே வரும். தகுதியை ஏற்படுத்தி கொள்ளாமல் வீணாக பலவற்றுக்கு ஆசைப்படுவதனால மன சஞ்சலமும் கிளேசமும் தான் வரும். ஏன்னா டிசையர் அல்ல, யூ ஷுட் டிசர்வ். தகுதி அடையணும். தகுதி அடையிறதுக்கு என்ன தகுதி அடைவது? சில பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கரணங்களை வைத்துதான் காரியம் பண்ணணும். இது புரியுறதா? நம்ம கோவில்களே நாம சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த சாமியை பார்த்தாலும் ஒரு வாகனம் இருக்கும், ஒரு ஆயுதம் இருக்கும். ஹிந்து கடவுள்கள் அது எதை குறிக்கிறது என்றால், இந்த சரீரமானது எனக்கு வாகனம், என்னுடைய மனம் எனக்கு ஆயுதம். இந்த வாகனத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்துதான் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாகணும். நான் வேண்டியவைகளை சாதிக்க வேணும், என்னுடைய விருப்பு வெறுப்புகளை பூர்த்தி பண்ணி ஆகணும். அப்ப எவர் ஒருவர் இந்த வாகனத்தையும் இந்த ஆயுதத்தையும் சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, ஆயுத பூஜை அன்னைக்கு முதல்ல செய்ய வேண்டிய பூஜை இந்த சரீரத்துக்கும் இந்த மனத்துக்கும் தான். முதல்ல நீங்க தீபாராதனை காமிக்கணும், நெத்தியில பொட்டு வச்சுக்கணும். இந்த சரீரம் இதான் முதல் ஆயுதம், தெரிஞ்சிருங்க. மற்ற புற வாகனங்கள்லாம் அடுத்தது. அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு முதல்ல இந்த வாகனம் சரியா இருக்கணுமே. அப்ப எவர் ஒருவர் இந்த சரீரத்தையும் மனதையும் சரியாக கவனிக்காமல் இதை புறக்கணித்து விட்டு நோய்களுக்கு இடம் கொடுத்து விட்டு மனதில் வேண்டாத சஞ்சலங்களுக்கு இடம் கொடுத்து விட்டு இருக்கிறாரோ, அவர் எந்த துறையில போனாலும் அவர் ஒன்றும் மேல வெற்றி அடைய முடியாது. அவர் சொல்லிப்பார், எனக்கு லக் இல்லை. உண்மை அல்லது. முதல் நாம் தகுதி அடைய வேணும். வாழ்க்கையில மேல வந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வரலாறு படிங்க, அவர்களுக்கு இந்த ரெண்டும் ஆசீர்வதிச்சிருக்கும். மனதை நல்லா வைத்திருப்பாங்க. இப்ப கூட டாட்டாவை யாரோ பத்திரிகை நிருபர்கள் போய் பேட்டி கண்டாங்க. நீங்க வாழ்க்கையில் இப்படி உயர்ந்திருக்கிறீர்களே, என்ன ரகசியம் அப்படின்னா, அவர் ஒரு டெய்லி ரொட்டீன் வச்சிருக்காரு. அதை சொல்றார். நான் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சிருவேன். எழுந்திருச்சு கொஞ்சம் ஆசனங்கள்லாம் செய்வேன், பகவத்கீதையை படிக்கிறேன். நான் என்னோட கர்மாவை நான் செய்து அதில் திளைக்கிறேன், பலனை பற்றி கவலைப்படுறதில்லை. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில வந்திருக்கு. அப்ப மகாத்மா காந்தியை பாருங்க, பெரியவர்கள், நீங்க யாரை பார்த்தாலும் சரி, அவர்கள் பெரியவர்கள் எப்படி ஆனாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இந்த சரீரத்தையும் மனதையும் பாங்க வைக்க முதல்ல பழக வேணும். ஆகையினால் நியத்தம் கர்ம. அப்ப நீங்க காலையில தினமும் குளிங்க, பல்ல விளக்குங்க, உடலை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க.
ஏதோ கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, மேண்டேட்ரி. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய வேணும், அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடு, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய சரீரத்தையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு. அது இருந்தா நம்ம மற்ற எல்லாம் சரியா இருக்கு. அடுத்து இன்னும் கர்மாவை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 4-5 ஸ்லோகங்கள்ல, முதல்ல தாமசம் உள்ளவனை அந்த தாமச குணம் போக்குவதற்கு கர்மா செய்யும்படி உந்தி விடுவது. நீ முதல்ல செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு இப்படி இப்படி செய்யப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போறது. அடுத்த ஸ்லோகம் படி. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கः சமாச்சர. யஜ்ஞமாக செய்கின்ற கர்மங்கள் அல்லாத மற்றவை அனைத்தும் சரியாத்தானப்பா இருக்கு. மற்றவை அனைத்தும் பந்தத்துல தான் கொண்டு போய்விடும். ஆகையினால அர்ஜுனா, முக்த சங்கக, சங்கம் என்றால் பந்தம், முக்த சங்கக என்றால் அந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீ கர்மாவை யஜ்ஞமாக செய். யஜ்ஞம் என்று நாம் எல்லாம் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். யஜ்ஞம்னா ஏதோ ஒரு அக்னி போட்டு வளர்த்தி அதுல எல்லாம் ஆகுதி பண்றது, திரவியங்களையும் மற்ற அனைத்தையும் போட்டு அதற்கு குறிப்பிட்ட மந்திரங்கள்லாம் இருக்கு, அதை சொல்லி அப்படித்தான் யஜ்ஞம் என்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது எதற்காகனா, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ இதை செய்யப்பா உனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞங்கள் செய்ய சொல்லி, அஸ்வமேத யாகம், அப்புறம் அந்த யாகம், இந்த யாகம், அக்னிஹோத்திரம், இதெல்லாம் செய்ய சொல்லி. அது எதற்காகனா, நம்ம வாழ்க்கையில ஏதோ சிலவை தெரியாமல் நாம் விட்டிருப்போம், அல்லது தெரியாமல் ஏதோ நம்ம சில செய்யக்கூடாதவைகளை செய்திருப்போம். சில ஒமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கலாம். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இதை பண்ணு. அதாவது ஒரு மருந்து போல, அது என்னவோ மறுபடியும் செய்துட்டீங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க. அதற்காக செய்தா அதற்காக பலன் கிடைக்கும். ஆனா வாழ்க்கையெல்லாம் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமோ? அது ஒரு மருந்து. அப்போ ஆரோக்கியத்தை நீங்க மருந்து சாப்பிட்டே அடையதல்ல, நீங்க உங்க வாழ்க்கையால, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால ஆரோக்கியத்தை அடையணும். அதான் இயற்கை. அதே போல இங்க யஜ்ஞம் என்றால் என்ன என்றால், எப்பொழுது நாம் ஒன்றை அர்ப்பணமாக அளிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது யஜ்ஞம் தான். இப்ப இந்த பாடம் கூட இப்ப நம்ம நிகழ்வது ஒரு யாகம் தான், யஜ்ஞம் தான். இது என்ன யஜ்ஞம்? ஞான யஜ்ஞம்னு சொல்றது. ஞானம் என்கின்ற தீயில் இப்பொழுது நம்முடைய அஜ்ஞானம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறோம். ஆமா, அஜ்ஞானத்தை இப்ப ஞானம் என்கிற தீயில எரித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஞான யஜ்ஞம் தான் இப்ப நடக்கிறது. அப்ப வாழ்க்கையே, உங்களுடைய கர்மா எது செய்தாலும் யஜ்ஞமாக செய்யும்படி இங்க பகவான் சொல்லுகிறார். அது எப்படி அப்படின்னா, இயற்கையில நாம் ஒருவரை தவிர மற்ற அனைத்துமே யஜ்ஞமாக தான் செய்கிறது. நம்ம ஒருவன் தான் செய்வதற்கு முன்னாடியே இதை கொடுக்கணுமா, நீ அதை கொடுப்பியா? ஆமா, கேட்டுட்டு அப்புறமே முதல்ல ரைட்ஸை தான் டிமாண்ட் பண்றது.
நம்முடைய டியூட்டியை செய்யறது இல்லை. ரைட் சென்டர்டு லைஃபா ஆகி போயிடுச்சு, டியூட்டி சென்டர்டு இல்லை. இதை நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலையிலையும் இதுதான், ஒரு சமுதாயத்துல இதுதான், ஒரு குடும்பத்துல கூட இதுதான், கணவன் மனைவிக்கு மத்தியில கூட என்ன, நீங்க எனக்கு இந்த தீபாவளிக்கு 2 பவுன் போடுங்க, அப்புறம் நான் வேணா நீங்க நினைக்கிறதெல்லாம் பிரியாணி பண்ணி தர்றேன், அப்புறம் அது பண்றேன் இது பண்றேன். முதல்ல டிமாண்ட். நான் பட்டு சேலை கேட்கறேன்னு, நீங்க பட்டு சேலை எடுத்து கொடுங்க, அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம், நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது நான் வந்து ஷூ வேணா கழட்டி விடுறேன், ஆனா இது செய், நான் இதை செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தொழிற்சாலையில எப்படிதான் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில என்ன, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரப்பாருக்கு காரணம் என்ன? நீ இதை செய், நான் தர்றேன். தொழிலாளியும் அதையே சொல்றேன், முதலாளியும் அதையே சொல்றோம். யாராவது நீ கொடுக்கறையோ இல்லையோ, நான் என்னுடைய கடமை 8 மணி நேரம் உழைப்பதாக நான் தீர்மானம் பண்ணி வந்துட்டேன், நான் செய்யறேன், நீ கொடுக்காவிட்டா பரவாயில்ல, இது எனக்கு நிறைவளிக்கிறது, நான் செய்வேன் அப்படின்னு இவர் செய்யட்டும். அல்லது ஒரு முதலாளியும் நீ செய்யறையோ இல்லையோ, நான் இப்படி ஒப்புக்கொண்டிருக்கேன், நான் கொடுக்கிறேன், ரிலேஷன்ஷிப் மாறி போயிடும். அதே போல கணவன் மனைவிக்கு மத்தியில கூட நீ என்ன செய்யறையோ இல்லையோ, இதா எனக்கு இது நிறைவு, உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை, நான் செய்யறேன், அது நீ செய்யலைன்னா அது உன்னுடைய பிரச்சனை. இப்படி கணவனும் அதே போல மனைவியும், நீங்க என்னை பற்றி என்னுடைய தேவைகளை நினைக்கிறீங்களோ இல்லையோ, என்னுடைய ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ இல்லையோ, நான் செய்கிற கடமையை நான் செய்கிறேன். அப்படி ஒரு டைமென்ஷனே மாறிடுறது. அப்படி செய்தா எல்லாம் சுமூகமா போகிறது. உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி பண்றார், அவர் தேவைகளும் பூர்த்தியாகி விடுகிறது, உங்க தேவைகளும் பூர்த்தியாகி விடுகிறது. இதற்கு பதிலா ரைட் சென்டர்டா இருந்தா, என்னுடைய உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தா 2 பேருடைய தேவையும் பூர்த்தியே ஆகாது, சண்டை சச்சரவுகள். இது குடும்பத்துல இல்ல, தொழிற்சாலையில இல்ல, பள்ளிக்கூடத்துல இல்ல, சமுதாயத்துல, எல்லா இடத்துலயும். சூரியன் காலையில உதிக்கிற போது அங்க கிழக்கு வானத்துல வந்து நின்றுகிட்டு, எங்க நேற்று கொடுத்த வெளிச்சத்துக்கும் அந்த சக்திக்குமே இன்னும் ஒன்னும் பதில் வரல, வரவு என்ன, இப்ப நான் இனி வரவா போகவா சொன்னா என்ன பண்ண போறீங்க? இயற்கையில வேற எதுவும் அப்படி பண்ணல. அவைகள்லாம் தங்களுடைய கடமையை செய்து கொண்டே போகிறது. மனிதன் ஒருவனை தவிர மற்ற அனைத்தும் யஜ்ஞமாக தான் செய்து கொண்டிருக்கிறது. அவைகளை எல்லாம் போற்றுகின்ற மனம் நமக்கு கிடையாது. சூரியன் வராம போயிடுமா? ஆமா, ஏன்னா அது வந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு நினைப்பு என்னன்னா, வினோபாஜி கிராமத்துக்கு போய் ஒரு விளக்கு மாறேடு பருக்கெடுத்து போய் ரோடெல்லாம் அந்த வீதிகள்லாம் கூட்டி எல்லாம் அங்கேயே ஜலவாதி உட்காந்து கிளீன் பண்ணிட்டு வருவார். எப்பவோ உடல் சரியில்லாம அவர் அந்த வாரம் போகல. அங்கிருந்து ஆள் வந்தது, ஏன் வரல? ஆமா, ஏன் வரல? சூரியன் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வரலன்னா உங்க பிழப்பு என்ன ஆகும்? பூமி விளைகிறது, விளையலன்னு என்ன பண்றது? அப்ப நீங்க எல்லாம் இந்த டேக்கன் ஃபார் கிராண்டட்னஸ், அது ஒரு ஆன்மீக பாவம் அல்ல, அது பக்குவப்பட்ட மனிதனுடைய பாவம் அல்ல. பக்குவப்பட்ட மனிதன் காலையில் எழுந்திருத்த உடனே இன்றைய நாள் எனக்கு சாங்ஷன் ஆயிருக்கு, அதனால தானே விழிச்சிருக்கு, அதற்கே முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அதான் பக்குவப்பட்ட மனம். காலையில் எழுந்திருக்காம போயிருந்தா நீங்க யாரை கேட்க போறீங்க? கேரண்டி கார்டு வாங்கிட்டா படுக்க போனீங்க? ஒண்ணும் இல்லை. இப்ப வெளியே போற மூச்சு இப்படியே போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்ப வராம? அப்போ காலையில் எழுந்திருத்த உடனேயே இன்னொரு நாள் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, நன்றி, நான் இதற்கு தகுதியா? அதே போல இரவு படுக்க போகிற பொழுது, ஆஹா, இன்றைய தேவைகள்லாம் எனக்கு நீ கொடுத்த, ஒரு நாள் அழகா போயிடுச்சு, நன்றி. இதுதான் பக்குவப்பட்ட மனம், இதுதான் ஆன்மீக மனம். கோயிலுக்கு போய் ஒன்னும் பூஜை பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். இது இருந்தா நீங்க மேலும் 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 மேல போகலாம்.
உங்களுக்குள்ள ஒரு பிரேயர்ஃபுல்னஸ் குடிகொண்டு விடும். பிரேயர் வேண்டாம், பிரேயர்ஃபுல்னஸ் இருக்கணும். பிரேயருங்கிறது யாரோ சொன்ன ஒரு பாட்டை சொல்றது. பிரேயர் வார்த்தைகள் இன்றி உங்களுக்குள்ள ஒரு 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 ஒருக்கம், உங்களுடைய இதயத்தை அப்படியே பிசைய வேணும். வார்த்தைகள் கிடைக்காம கண்கள் ஓரத்தில் அப்படியே தண்ணீர் வரணும். அது பிரேயர். நீங்கள் 1 மணி நேரம் சொன்ன அந்த மந்திரங்களை காட்டிலும் அந்த ஒரு சொட்டு நீர் சக்தி வாய்ந்தது. அந்த ஒரு சொட்டு நீருக்கு பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும். 1 மணி நேரம் சொன்ன மந்திரங்களுக்கு ஒன்றும் பலன் இல்லை. அப்ப இதயத்தில் அந்த ஒரு நன்றி உணர்வோடு நாம் நடக்க வேணும், உறங்க வேணும், விழிக்க வேணும். உணவை சாப்பிடுகிற போது கூட பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி வேக வேகமா சொல்றது. அது எதற்காக சொல்றீங்க? பேசாம இருக்கலாமே. சொல்லுப்பா, சும்மா ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கிறான், போது நிறுத்து. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாஹுதம் பிரம்மயுத்தன சாப்பிடு, ஹரிஓம் சாப்பிடு அப்படின்னா இது எதுக்காக அதை சொல்றீங்க? அதை காட்டிலும் பேசாம அந்த பருக்கை ஒவ்வொன்றையும் எடுத்து வாயில போட்டு மெல்லும் போது அந்த சுவையை நினைத்து, ஆஹா என்ன சுவை, என்ன அற்புதம், இந்த உணவை நான் செய்ய முடியுமா? சூரியன் இல்லாவிட்டா இந்த அரிசி விளைந்திருக்குமா? மழை பெய்யவில்லைன்னா இந்த அரிசி விளைந்திருக்குமா? ஒரு நன்றி உணர்வு உள்ள இருக்கட்டும். நீங்க பாட்டுல மந்திரமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், சாப்பிடுங்க. நீங்கள் தான் உண்மையான பக்தி. அப்பொழுது அந்த உண்ணுகிறது கூட யஜ்ஞமாக மாறிவிடுகிறது. அந்த பாவத்தோடு செய்வீர்களானால் நீங்கள் விடுதலை பெறலாம், மேல போகலாம், உங்கள் மனம் பக்குவப்படும். அந்த போற்றுகின்ற மனம் தான் யஜ்ஞம். எப்பொழுதுமே இந்த உலகத்துல உங்களுக்கு போற்ற துவங்கினால் உங்களுக்கு நாள் போவதே தெரியாது. ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தா கூட அதை நீங்க போற்றி அந்த நாளெல்லாம் உங்களுக்கு அந்த நினைவிலேயே போயிடும். காலையில் ஒரு சூரிய உதயத்தை பார்த்தா அந்த அழகை பார்த்து அப்படியே பிரமிச்சு உங்களுக்கு நாள் போயிடும். ஒரு குளிர்ந்த காற்று உங்கள் மேல பட்டா அந்த குளிர்ந்த காற்றை நினைத்தே உங்களுக்கு நாள் போயிடும். ஒரு மரத்தில் அந்த இலைகள்லாம் அசைகிறத பார்த்து அந்த மரத்தை பார்த்தா இது என்ன உங்களுக்கு பிரமிக்கலாம். அந்த பிரமிக்கின்ற மனம் தான் பக்தனுடைய மனம். அந்த மனம் நமக்கு இல்லை. பிரமிக்கிறதுக்கு என்ன இல்லை இந்த உலகத்துல சொல்லுங்க? இருப்பதை பார்ப்பதில்லை, இல்லாததை பார்க்கிறோம். அதனாலதான் பிரமிப்பு இல்லை நமக்கு. இருப்பதையெல்லாம் பார்த்தால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கம். இல்லாததையே பார்க்க பழகினா உங்க வாழ்க்கை நரகம் தான். ஆமா, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இல்லாததை தான் பார்க்கிறோம். 2 நண்பர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க. இரவு நேரம் ஒரு 8-9 மணி ஆயிடுச்சு. அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா 2 பேருக்கும் இருந்த 1 டம்ளர் பாலை 2 டம்ளரா பகிர்ந்து பாதி டம்ளர் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அதுல ஒரு பையன், ஆஹா இந்த நேரத்துல 1/2 டம்ளர் பால் இருக்குப்பா, குடிச்சிட்டு படுத்துவோம். இன்னொரு பையன் 1/2 டம்ளர் தான் அப்படின்னு. இன்னொரு பையன் அந்த இல்லாத அந்த பாதி அந்த காலி டம்ளரை பார்க்கறான். ஒரு பையன் இருக்கிற அந்த பால் நிறைந்த அந்த பகுதியை பார்க்கறான். அந்த இருக்கிற பாலை பார்த்தா சொர்க்கம், அந்த இல்லாத காலி இடத்தை பார்த்தா நரகம். ஆமா, சொர்க்கம் நரகம் வேற ஒண்ணும் இல்லை. Heaven is that which exists but you don't see. Hell is that which doesn't exist but you create. ஹெவனுக்கும் ஹெல்த்துக்கும் வேற வியாக்கியானம் கிடையாது. சொர்க்கம் என்பது இருப்பது, ஆனால் நாம் பார்க்காமல் இருக்கிறோம். நரகம் என்பது இல்லாதது, ஆனால் நாம ஏற்படுத்துகிறோம். அந்த காலி டம்ளரை பார்த்தா உங்களுக்கு என்ன? நரகம். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இருப்பதை இன்றையிலிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை சொர்க்கமாயிடும்.
இல்லாததை பாருங்க, நரகம் ஆயிடும். எனக்கு 10 பட்டு சேலை தான் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு நரகம். ஆமா, எனக்கு என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு 100 பவுன் நகை தான். நரகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதை காட்டிலும் 10 பட்டு சேலை இருக்கு எனக்கு. ஒரு பட்டு சேலை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 பட்டு சேலை. இதுலயே இன்னும் 4 இன்னும் நான் வாங்கினதுல இருந்து கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமா, அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு நன்றி உணர்வு தாமாக பிறக்கும். உங்களுக்கு என்ன குறை நான் கேட்கிறேன். ஆஹா, எனக்கு 2 கைகள் ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா கையில்லாதவன் இத்தனை பேர் இருக்கான். இங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருந்தா வாரத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிரார்த்தனை வரும். ஏன்னா தலைகளை தொங்க போட்டிருக்கிறவன், மூக்குல வயிற்றுல எல்லாம் குழாய் குத்தி அப்படி எல்லாம் பரண்டு போட்டிருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது, பகவானே எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்படி வச்சிருக்கியே, இதுக்கு நான் நன்றி. உங்களுக்கு அந்த உணர்வு அங்க போயிட்டு வந்தாதான் வரும். ஆமா, நம்ம இல்லாததையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் கொடுத்திருக்க, எனக்கு 2 கைகள் கால்கள் கொடுத்திருக்க, எனக்கு சிந்திக்கின்ற ஒரு மனதை கொடுத்திருக்கிற. எத்தனையோ பேர் கண் இல்லாம பேச முடியாம காது கேட்காம இருக்கிறாங்க. ஆகவே பகவானே, எனக்கு இதற்கு நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன், எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம். இப்படியே வச்சிருந்தா இருப்பதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு அற்புதமான மனம் கிடைக்கும். இல்லாததை பாருங்க, பிச்சைக்கார மனம் உங்களுக்கு ஏற்பட்டு போகும். அப்போ யஜ்ஞம் என்றால் அந்த நன்றி உணர்வோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்க பாட்டுல கர்மாவை செய்து கொண்டு போங்க. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் காற்றும் மழையும் பூமியும் எப்படி செய்கிறதோ அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. யஜ்ஞமாக மாறிவிடும். அடுத்தது, சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக். பிரஜாபதி சொல்லுகிறார். பிரஜாபதி என்றால் பிரஜைகளுக்கெல்லாம் பதி, கிரியேட்டர், இந்த உலகத்தை படைத்தவர். அவர் உலகத்தை படைக்கும் பொழுது, உயிர்களை படைக்கும் பொழுது, அவர் எப்படி படைத்து அந்த உயிர்களிடம் என்ன சொன்னார் என்றால், யஜ்ஞாசக பிரஜா சிருஷ்டுவா, பிரஜைகளை சிருஷ்டி பண்ணார். எப்படி என்றால் அந்த யஜ்ஞம் என்கின்ற பாவத்தை கூடவே வைத்துதான் சிருஷ்டி பண்ணார். யஜ்ஞம் என்கிற பாவம்னா என்ன? யஜ்ஞம் என்றால் சாக்ரிஃபைஸ், அந்த பகிர்ந்து கொள்ளுகிற, அர்ப்பணிக்கின்ற அந்த ஒரு பாவம் நம்ம எல்லோருக்குள்ளேயும் உயிரோடு கலந்துதான் நம்மை படைத்து, அவர் சொல்றார், உயிர்களை படைக்கும் பொழுது அப்படி படைத்து இந்த யஜ்ஞ பாவத்தை வைத்து நீங்கள் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இஷ்ட காமதுக்கு, காமதுக்கு காமதேனு போல இந்த யஜ்ஞ பாவம் உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் கொடுக்கும். பகவான் சொல்றார், உங்களுக்கு என்ன வேணுமானா ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணுமா வாழ்ந்துக்கங்க. ஏன்னா இந்த உலகம் ஒரு பெரிய விருந்து தான் உங்களுக்கு. இதை விட ஒரு பெரிய விருந்து எங்க போகணும்? நீங்க கார்னிவல் எக்ஸிபிஷன் அப்படின்னு போறீங்களே, மேன் மேட் எக்ஸிபிஷன், இது காட் மேட் எக்ஸிபிஷன். இந்த உலகமே எத்துணை மலைகள், எத்துணை ஆறுகள், எத்துணை பறவைகள், எத்துணை நிறங்கள், எத்துணை பட்சிகள், எத்துணை மலர்கள், என்ன ஒன்னா இரண்டா? இதை விட ஒரு லக்ஸூரியஸ் கார்னிவல் எங்க இருக்கு? ஒரு எக்ஸிபிஷன், பொருட்காட்சி.
ஆனா நாம் எங்க தலையை தூக்கி இந்த உலகத்தை பார்த்தோம்? நமக்கு எங்க நேரம்? நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நம்முடைய பொறாமைகள், நம்முடைய அந்த ஒரு பிரைவேட் வேர்ல்டுக்குள்ள இருக்கிறதுக்கே நேரம் போடல. காலையில் எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு அவளை நான் பார்த்துறேன், எழுந்திருச்ச உடனேயே உங்களை பொசஸ் பண்ணிடுச்சு இந்த தாட்டு. அப்புறம் இரவு படுக்க போற வரைக்கும் அதுவே தான். அப்புறம் உலகத்தின் நட்சத்திரத்தை பார்க்கறதுங்க, மரங்களை பார்ப்பதுங்க, பட்சிகளை பார்ப்பதுங்க. இந்த அழகையெல்லாம் நம்ம இழந்து விட்டோம். ஆனா ஒரு குழந்தை, உங்களுடைய குழந்தைய இந்த உலகத்தை, இந்த ஒரு கார்னிவலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கும். அது போய் உட்காரும், இது ஓடி போகும். அங்க ஒரு நாய்க்குட்டி வள்ளு வள்ளுன்னு இருக்கும், அந்த நாய்க்குட்டி கிட்ட குழந்தை போகும். ஆனா அந்த நாய்க்குட்டி நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது அத்தனை தடவை கூப்பிடுறது. அந்த வழியா நம்ம போகும்போது அந்த சங்கிலி எல்லாம் இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி கூப்பிடுறது. நமக்கு அதுக்கு பார்க்க கூட தெரியல. ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் நமக்கு தெரியல? அங்கேயே முன்னாடியே ஒரு புஷ்பம், அவ்வளவு அழகான ஒரு புஷ்பம் இருக்கிறது, உங்களை இன்வைட் பண்றது. ஆனாலும் நமக்கு அதுக்கு நம்ம அந்த மனத்தை நுகரவும் இல்லை, அதனுடைய அழகை பார்க்கவும் இல்லை. ஏன்? நம்முடைய மனம் எல்லாம் ப்ரீஆக்குபைடு. ஏதோ நம்முடைய மனதிற்குள்ள என்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. பகவான் சொல்றார், இந்த உலகமே ஒரு பெரும் விருந்து, நான் விருந்தை படைத்து விட்டு அப்புறம் உங்களையும் படைத்திருக்கிறேன், போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஆனா நீங்கள் இந்த விருந்தை சாப்பிடாமல் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு நான் என்ன செய்வேன்? ஒரு கதை சொல்றேன். இந்திர சபையில தேவர்களையும் அசுரர்களையும் ஒரு நாள் இந்திரன் அழைத்து, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து வைத்திருக்கிறேன், நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கங்கன்னு சொல்லிட்டார். உடனே தேவர்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. இந்த இந்திரனை நம்ம இவர் செய்வதே சரியில்லை. ஏற்கனவே அசுரன்கள்லாம் கொழுப்பேறி திரியறானுங்க, விருந்து அவர்களுக்கும் எதுக்காக வைக்கணும்? விருந்து சாப்பிட்டா அவன் பேசாம இருப்பானா? வெறுஞ்சோத்தை சாப்பிட்டுக்கிட்டே அசுரர்கள். ஆகையினால அசுரர்களுக்கு என்னன்னா, இந்திரனை நம்பல. ஏன்னா இந்த இந்திரன் எப்பொழுதும் தேவர்கள் பக்கம்தான். விருந்து வைக்கிறான்னா அதுல ஏதோ சூக்ஷம் இருக்கும். இந்திரன் விருந்து வைக்கிற, நாளைக்கெல்லாம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படின்னா பாத்தியா பாத்தியா அதுல என்ன ஆனால்? அவர் சொன்னார், எல்லோருமே வந்து சாப்பிடலாம், கைய மடிக்காம சாப்பிடணும்ட்டார். என்ன? கைய மடிக்காம நீங்க சாப்பிடணும். கைய மடிக்காம எப்படி எடுத்து சாப்பிட? உடனே அசுரர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, இதுல சூட்சம் இருக்கு, நாங்க இதுல கலந்துக்க மாட்டோம். உடனே எல்லாம் வாக்கவு. தேவர்கள் பார்த்தாங்க, சரி நாளைக்கு பார்ப்போம், ஏதோ இந்திரன் சொல்லி இருக்காரு, அதை நம்ம விசுவாசம் வைப்போம் அப்படின்ட்டு அவங்களும் போனாங்க. நாளை வந்தாங்க எல்லாரும். பெரிய பெரிய இலைகள், எல்லா பதார்த்தங்களும் இருக்கு. அசுரர்கள் உள்ளேயே வரல, வெளியே நின்றுட்டாங்க. ஆளு கையில ஒரு தடியை வச்சுக்கிட்டு. தேவன்கள் கைய மடிக்கட்டும், கைய முறிக்கணும் வெளியே இருந்துக்காங்க. தேவர்கள்லாம் வந்து உட்கார்ந்தாங்க, பார்த்தார்கள். எல்லாம் பிரம்மார்ப்பணம் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ முதல்ல தேவர்களுடைய தலைவரை ஆரம்பிங்க. அவர் எடுத்தார். எடுத்துக்கொண்டு வந்தா ஒண்ணும், ஏன்னா கையை மடிக்க கூடாது. இப்படி இப்படி பண்ணி பார்த்தார். இப்படி ஆட்டின உடனே பக்கத்துல இருந்தவர் வாங்கிக்கிட்டார். பக்கத்துல இருந்தாரு, இது பரவாயில்ல, இந்த பக்கத்துல இருந்து எடுத்து அவருக்கு ஊட்டினார், அவருக்கு ஊட்டினார், அவருக்கு ஊட்டினார். எல்லார் வயிறும் நிரம்பிடுச்சு. அடுத்தவன் பிள்ளை ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானே வளரும், நம்ம கிராமத்துல சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நீங்க அடுத்தவருக்கு கொடுங்க, உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகும். அதனால தேவர்கள் விருந்தை உண்டார்கள், அவங்க அசுரர்கள் விருந்தை இழந்தார்கள். ஏன்னா அவன் தானே ஊட்டிக்கணுங்கிறத தவிர வேற சிந்தனையே அவனுக்கு வரல. இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு, வேற ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கு, அதை பார்ப்போங்கிற அந்த சிந்தனையே அவனுக்கு இல்லை. எவர் தனக்கு தனக்கு என்றே நினைக்கிறாரோ அவர்கள் விருந்தை, வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். யார் பகிர்ந்து கொள்ளுவோம் என்கிற அந்த யஜ்ஞ பாவத்தை வெளிப்படுத்தி வாழ்கிறாரோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. பகவான் சொல்றார், எல்லாரும் சேர்ந்து நீங்க அந்த யஜ்ஞ உணர்வை நீங்க கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. விஷ்ணு வெளியே கிடையாது,
நம்ம நினைக்கிறோம் விஷ்ணு எங்கேயோ அப்படியே பார்க்கடல்ல சயனிச்சு. விஷ்ணு என்பது என்ன? சஸ்டெய்னிங் பிரின்சிபிள். விஷ்ணுங்கிறது என்ன? கிரியேட்டர், சஸ்டெய்னர், டிஸ்ட்ராயர். காடுன்னு என்ன? காடுக்கு ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டிஸ்ட்ராயர். காட் இல்லையா? 3 சக்திகள். அப்ப விஷ்ணுங்கிறது என்னன்னா காக்கிற அந்த நியதியைத்தான் விஷ்ணு என்று கும்பிடுகிறோம். அந்த காக்கிற நியதி எங்க இருக்குன்னா எல்லா உயிர்களையும் வைத்திருக்கிறார். ஒரு கோழி கூட முட்டை பொரிச்ச உடனே அந்த கோழி அந்த குஞ்சுகளுக்கு கையும் வரல, இன்னும் காலும் வரல, கண்கள் கூட திறக்கல. ஆனா அந்த குஞ்சுகளை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? அப்புறம் அந்த கோழி அவைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அப்படி எப்படி 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 அதை பறிச்சு பறிச்சு குக்கு 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 சொல்லி கூப்பிட்டு அவைகள்லாம் சாப்பிட வைக்கிறது. இது யார் சொல்லி கொடுத்தா? எல்லா உயிர்களையும் அந்த அந்த நியதியை உள்ளேயே வைத்துதான் உயிர்களை படைத்திருக்கிறார். ஆனா நாம் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதில்லை. ஒரு வீதியில அடிபட்டு படுத்து கிடந்தா கூட, அவர் துடித்து கொண்டிருந்தால் கூட, ஒவ்வொரு உயிருக்குமே அந்த வழியா போகிறவர்கள் எல்லாருக்குமே அந்தரங்கத்துல ஒன்று சொல்லுகிறது, ஐயோ பாவம், கொஞ்சம் சைக்கிளை விட்டு இறங்கி இல்ல வண்டியை நிறுத்திட்டு அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஓரமாவது இழுத்து விட்டுட்டு போலாமா, கொஞ்சம் தண்ணி கொடுப்போமான்ட்டு உள்ள தோணும். யாரோ செய்யட்டும், நம்ம போறோம். உடனே நம்முடைய மனம் வந்துடும். அந்த யக்ஞ உணர்வை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை இழந்து விட்டோம். அப்படி அந்த வாய்ப்பை இழந்து இழந்து அது அப்படியே மழுங்கி போய்விட்டது. அந்த உணர்வு இல்லாத ஜடங்கள் போல வாழ்கிறோம். யாருக்கும் இந்த அன்பை கொடுக்க வேணும், ஒரு கருணையை காட்ட வேண்டும் என்று இல்லாமலே கிடையாது. எல்லாம் உள்ள இருக்கு. தன்னுடைய மகனுக்கு கூட, தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட இதை காட்டாத ஜென்மங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கு. ஆமா, ஏன்னா இவர்கள் போகத்தில் இருக்கிறதுனால, ஒரு 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 மயக்கத்துல போதையில் இருக்கிறதுனால நமக்கு அவைகள்லாம் வெளிப்படுவதில்லை. ஆகையினால் நம்ம எல்லாம் மிருகமாய் விடுகிறோம். ஆனா பகவான் சொல்லுகிறார், அந்த யக்ஞ உணர்வை உள்ள வச்சுதான் எல்லாரையுமே படைச்சிருக்கு. அதை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அடுத்தது, தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. தேவான் பாவயத, தேவர்களை போற்றுங்கள். தே தேவாகா பாவயந்து, அந்த தேவர்கள் உங்களை போற்றட்டும். பரஸ்பரம் பாவயந்தக, 2 பேரும் ஒருவரை ஒருவர் போற்றி. ஸ்ரேய பரம் அவாப்ஸ்யத, உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எந்த கதியை மேல்நிலை அடைய வேணுமோ அடைந்து கொள்ளும். தேவர்களை போற்றுவதா? அந்த தேவர்கள் எங்க இருக்கிறாங்க? எந்த ரூபத்தில் இருக்கிறார்கள்? தேவர்கள் என்றால் ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு உருவப்படுத்தி பார்த்து, இப்ப நமக்கு விஷ்ணு அப்படின்னா உடனே நம்ம மைண்ட், குழந்தையிலிருந்தே விஷ்ணு அப்படின்னா நமக்கு எப்படி பார்த்து பழக்கம்? நான் இப்ப உங்களுக்கு விஷ்ணு என்பது அந்த காக்கின்ற நியதி, அந்த சஸ்டெய்னிங் பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னா அது உள்ள போய் அதுக்கு நேரம் ஆகுறது. நமக்கு உடனே மைண்டுக்கு வர்றது விஷ்ணுன்னா என்ன? நம்ம மைண்ட் எல்லாம் கண்டிஷன் ஆயிருக்கு, அப்படி பார்த்து பார்த்து பழகி இருக்கு. ஆமா, ஆகையினால பல உண்மைகள் நமக்கு விளங்குவதற்கு கூட கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்ப தேவர்கள் என்றால் என்ன?
ஏன்னா நம்ம எல்லாம் சினிமா பார்த்துருக்கிறோம். யமராஜன் அப்படின்னா கயிறோட, பாச கயிறோட ஒரு எருமை மேல வர்றது போலதான் நமக்கு யமன் அப்படின்னா நினைவுக்கு வரும். ஏன்னா அப்படி வேற சாதாரண ஜனங்களுக்கு அந்த காலத்துல அந்த யமன் அப்படிங்கிறது பிரின்சிபிள் ஆஃப் சேஞ்ச், அவ்வளவுதான். அந்த மாறுகின்ற நியதியை தான் யமன் சொல்றது. நீ பிறந்த இறந்துதான் ஆகணும், ஏன்னா பிறந்திருக்கிறே, அதைத்தான் யமன் சொல்றது. அதற்கு எப்படி சொல்லி காட்டுறது? சரிப்பா உனக்கு ரதத்துல அவன் வர்றான் அப்படின்னு சொல்றது. நேரம் ஆயிடுச்சு, இவங்க ரதத்தை பார்த்துக்கிட்டே அப்படி இல்லை. அப்ப சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவர்கள் என்றால் என்னன்னா நியதிகள், இந்த உலகத்தை ஆளுகின்ற நியதிகள். இப்ப இந்த தஞ்சாவூர் நகரத்தை ஆளுகின்ற தேவர்கள் யார் தெரியுமா? இங்க தேவதைகள் இருக்கு, தஞ்சாவூரை ஆளுகின்ற தேவதைகள் இங்க இப்ப இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்றதுக்கு ஒரு நியதி படிதான் நம்ம உபயோகிக்கிறோம், இல்லாவிட்டா we will be punished. இந்த மைக் வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும், அப்படின்னா ஒரு நியதி ஒன்று இது இங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? இந்த நேரத்தில் நாம் இங்க இப்ப கூடி பேசுறதுக்கு ஒரு பர்மிஷன் தேவை, ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் செய்யணும். அப்ப இங்க ஒரு நியதி நம்மை ஆட்சி செய்கிறது, இருந்து கொள்ளுங்க. அந்த நியதியை இப்ப உங்களுக்கு புரியணும்னா நான் என்ன சொல்றது? ஒரு படம் போட்டு காமிக்க வேண்டியதான், வேற என்ன பண்ண? அது போல பெரியவர்கள் இந்த உலகத்தை ஆளுகின்ற நியதிகளை தேவாகா, தேவர்கள் எல்லாவும் நியதிக்கு உட்பட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில் எல்லாமே. ஒரு பழமானது மரத்துல பழுத்து அது அதனுடைய கிளையிலிருந்து விட்ட உடனே அது மேல போகிறதா அல்லது கீழே வருகிறதா? கீழே வருகிறதுன்னா அதை யார், எந்த நியதிக்கு உட்பட்டது கீழே வருகிறது? ஒரு நியதி இருக்கு, அந்த நியதிக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம்? புவி ஈர்ப்பு அல்லது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு தேவதை தான், ஒரு நியதி. அந்த நியதியை நம்ம உபயோகித்து தான் கப்பலையும் ஓட்டுறோம், விமானத்தையும் விடுறோம், தெரிஞ்சுக்கணும். அந்த 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 தேவ அந்த அந்த நியதியை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். இப்ப பகவான் இங்க சொல்றார், அந்த நியதிகளை தெரிந்து நியதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னா இயற்கையை அனுசரித்து நீங்கள் வாழுங்கள், நீங்க எல்லாவும் அடையலாம். ஸ்ரேய பரம் அவாப்சியத்தை, உங்களுக்கு எவ்வளவு மேல்நிலை அடைய வேண்டுமோ அடைந்து கொள்ளுங்கள். ஆனால் இயற்கைக்கு விரோதமாக போனா எல்லா எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல முடிஞ்சிருவீங்க. இன்றைக்கு உலகம் என்ன இருக்கு? இன்னும் 20 வருஷத்துக்குள்ள உலகத்தை சமுத்திரம் மூடிட போறதாக இப்பவே சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட். எதனாலன்னா காற்று மண்டலம் எல்லாம் சூடாயிடுச்சு, அதனால ஐஸ் மலைகள் எல்லாம் இப்பவே கருக ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே சமுத்திர நீரினுடைய உயரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. கடலோர பகுதிகள்லாம் இப்பவே உள்ள போயிட்டு இருக்குதா இப்பவே சொல்லியாச்சு. இன்னும் 10-20 வருஷம் தான். ஏன்னா எப்போ 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னதுனால கொஞ்சம் நம்ம எல்லாம் தைரியமா இருந்தோம். அவங்க போட்ட கணிப்பு தப்பு இப்போ மிக விரைவில் சொல்றாங்க. இப்பொழுதே காடுகளை எல்லாம் அழிச்சிட்டோம், வனங்களை எல்லாம் அழிச்சிட்டோம், எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஆனால் இப்போ மழைகள் இல்லை, அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு. ஏன்னா மரங்கள் காடுகள் எதுவும் இல்லாதனால நிலங்கள்லாம் பாருங்கெல்லாம் வறண்டு கிடக்குறது. மரங்கள் காடுகள்லாம் இருந்தா நிலம் அப்படி வறண்டு போகாது, செங்கல் போல இருக்கிறது. அப்ப எல்லா ஏரியாஸ்லயும் துறைகள்லையும் நம்ம இயற்கைக்கு விரோதமா போனதுனால இப்ப அழிவு நம்மை ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. நீ கர்மா செய்யும்போது இந்த நீதியெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்ய அப்பவே சொல்லியிருக்கேன். காடுகள் அழிச்சா என்ன ஆகும்?
இனி வரப்போற சந்ததிக்கு அவனுக்கு பல்லு விளக்க ஒரு பல்லு குச்சி கூட கிடைக்காது. ஏன்னா எல்லாம் பூரா வெட்டியாச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு நிமிஷத்துக்கு 1 ஏக்கர் நிலம் இந்தியாவில் அழிக்கப்பட்டு வருகிறது. இப்போ 1 ஏக்கர் அழிச்சாச்சு. இப்ப 6:30 மணிக்கு நம்ம துவங்கணும், இப்போ 54 ஆகிறது. எவ்வளவு நிமிஷம் ஆச்சு? 60, 20, 80, 84 நிமிஷம் ஆச்சு. 84 ஏக்கர் முடிஞ்சு போச்சு. இப்போ வெட்டியாச்சு அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரப்படி. ஆனா 84 ஏக்கர்ல மரம் வைத்திருக்கிறோமா இந்த அப்படின்னா கிடையாது. எப்படி நடக்கும்? எப்படி? அப்ப நீங்க எங்க நியதிகளை மதித்தது? எங்க நியதிகளை பரஸ்பரம் நியதிகளை மதித்து நீங்க செய்யுங்க, எல்லாம் நடக்கும். வனங்கள் தான் பூமாதேவியினுடைய கர்ப்பப்பை. பூமாதாவிற்கு கர்ப்பப்பைய வனம். வனத்தை அழிப்பது பூமாதாவினுடைய கர்ப்பப்பையையே அழிப்பது போல, பூமாதாவை மலடாக்குவது போல. அதை எடுத்து அப்புறம் அந்த மலடு தானே பூமாதேவியை பாலைவனமாக்குவது போல. ஏன்னா ஒரு வனம் இருந்தா அந்த வனத்துல எல்லா உயிர்களும் உற்பத்தி ஆயிடும். நீங்க எதையுமே நீங்க போய் கொண்டு ஒரு புலி உள்ள போகாத படிக்கு வேலையை போட்டு நீங்க வெறும் ஒரு பாலைவனத்தை நீங்க வேலையை போட்டுடுங்க, 10-20 வருடத்துல அங்க ஒரு வனம் உண்டாகிவிடும். வனம் மட்டுமல்ல, அதுல எல்லா உயிர்களும் வந்துடும். எங்கிருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? ஏன்னா வனம் தான் கர்ப்பப்பை. ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சிருங்க, ஒரு மாசம் வைங்க, அதுல புழுக்களும் கிருமிகளும் தவளையும் ஆமை கூட வந்து விடும். அப்படின்னா விதைகள் ஏற்கனவே அட்மாஸ்பியர்ல இருக்கு, எல்லாவற்றிற்கான விதை. அதற்கு அந்த விதைகளுக்கு கர்ப்பப்பை தான் தேவை. அந்த கர்ப்பப்பை வனம் தான். வனத்தை அழித்தால் நாம் வளமாக வாழ முடியாது, தெரிஞ்சிருங்க. வனம் தானே. நம்ம தஞ்சாவூர்ல கடை தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நினைவு ரொம்ப ஷார்ட் சைட்டட்னஸ். அங்க என்ன போகிறது வர்றதுல நம்ம கண்ணுக்கு தெரியதில்லை, ஏன்னா குறுகிய பார்வை. இங்க இருக்கிறது தான் தெரியும். ஷார்ட் சைட்டட்னஸ்னா என்ன? நாளைக்கு நடக்க போறது கண்ணுக்கு நமக்கு தெரியாது. அழிவு வந்துவிடும். வனத்தை அழித்து நாம உயிர் வாழ்வது எதை போலன்னா, என்னுடைய காலினுடைய இப்போ ஓரத்தை வெட்டி வெட்டி நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது போல. ஆமா, ஏன்னா வனம் ஒரு செடி கொடி உயிர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு பங்கு உண்டு. எதுவுமே இங்க ரிடண்டன்ட் இல்ல, அவசியம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. ஒன்றை அழித்தால் அதற்கு பலன் நமக்கு இன்னொன்று வரும். ஆகையினால பகவான் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த எக்காலஜி ப்ராப்ளம் எல்லாரும் பேசுறாங்க. எல்லாம் சுற்றுப்புற சூழல் கெட்டு போச்சு, அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனா சுற்றுப்புற சூழல் யாரால கெட்டதுன்னா, ஒரு விலங்குனாலேயோ வேறு எந்த உயிரினாலையும் இல்லை, மனிதன் ஒருவன் தான் முழு இயற்கையும் கெடுக்கிறவன். இவன் போய் இயற்கையை இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம். இவன் பேசாம இருந்தா அது இம்ப்ரூவ் ஆயிடும். எத்துணை இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளவு தேவையா மனித வாழ்க்கைக்கு? கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க பெருக்கிக்கிட்டே போயிட்டே இருங்க, ஆனா எக்காலஜியை பற்றி பேசுங்க. இவர்கள் முதல்ல வாகனங்களை போகக்கூடாது. ஆமா, நீங்க வாகனங்கள் ஒரு வாகனத்துக்கு 4 வாகனம் உபயோகிக்கணும், ஆனா எக்காலஜி வேணும். நீங்க வாகனம் உபயோகிக்கிற வரைக்கும் அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருந்துகிட்டு தான் இருக்கும். எத்துணை பேர் தயார் சொல்லுங்க? எத்துணை பேர் தியாகம் பண்ண தயார்? இந்த உலகம் நம்முடைய சந்ததிக்கு இனி ஒரு வாழத்தகுந்த ஒரு உலகத்தை விட்டு போவதற்கு நாம் சில தியாகத்தை செய்வோம். எத்தனை பேர் இன்னைக்கு தயாராகாத வரையில் இந்த உலகத்தை காக்க முடியாது. மனித சமுதாயம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். உணவை சேதம் பண்ணக்கூடாது. எத்துணை உணவு சேதம் பண்றோம். ஒவ்வொரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் போய் பாருங்க, ஒவ்வொரு பெரிய கல்யாண விருந்துகள்ல போய் பாருங்க. அவர் இந்த சாப்பாடு கொடுத்தாரா, பார்த்து போடுறேன், அதனால போடு, இன்னும் 2 ஸ்வீட் சேர்த்து போடு ஐட்டம்ல. அதை சாப்பிட்றாங்க.
சாப்பிட்றாங்களா இல்லையா, எத்தனை சாப்பாடு செலவு, 50,000 ஒரு லட்சமா, 1,20,000 போடு. அந்த சாப்பாடு எங்கேயோ போய் கொட்டட்டும். ஆனா இதெல்லாம் வேஸ்ட், சின், மாரல் சின். உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால நீங்க செலவு செய்யலாம் நினைக்காதீங்க. தார்மீகமாக நீங்கள் செய்கிற ஒரு பெரிய பாவம் அது. எல்லோரும் தேவைகளை சுருக்க வேண்டும். தாய்மார்கள் எல்லாம் இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் உபயோகிக்காதீங்க. அப்படி முன் வர்ற ஒரு காலம் உங்களுக்கு இனி வந்துருச்சு. அப்படி வருகிறவர்கள்லாம் பயனியர்ஸ், முன்னோடிகளாக இருக்க போறீங்க. இனி வேண்டாத பேச்சுகள்லாம் விட்டுட்டு ஒரு புதிய சிந்தனை தேவை. அதே போல நான் எளிய உணவு சாப்பிடுவேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி வேண்டாம். எதற்காக பதப்படுத்துகிற? ஃபுட் இண்டஸ்ட்ரி இஸ் தி 5th largest இண்டஸ்ட்ரி. தொழில்களிலேயே 5வது பெரிய தொழில் உலகத்தில் எது தெரியுமா? உணவு பதப்படுத்துகிற தொழில் தான். ஏயா, உணவு பதப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அதனால எத்துணை சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது. 4வது பெரிய இண்டஸ்ட்ரி எது தெரியுமா? எது? ட்ரக் இண்டஸ்ட்ரி, மருந்துகள். ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்தா அப்புறம் மருந்து இண்டஸ்ட்ரி வரத்தான் வேணும். ஆமா, இவைகள்லாம் இருக்கிற வரைக்கும் சுற்றுப்புறம். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நெஞ்சை தொட்டு என்னுடைய தேவைகளை சுருக்கி கொள்ளுவேன். ஏன்னா நான் 10 துணி வச்சா அப்ப இன்னொரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வர வேண்டி இருக்கு. நான் அதை 5 துணியாக சுருக்கிக்கிட்டா அப்போ அவைகள் தேவையில்லை. நம்ம ஒரு 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 மாயை என்கின்ற ஒரு சுழல்ல போய் சிக்கிக்கிட்டு இந்த புலிவால பிடிச்சவன் விடவும் முடியல, பிடிச்சிட்டு இருக்க முடியல. அந்த கதை தெரியுமா? புலி எங்கேயோ காட்டுக்குள்ள போனோம், புலிய பார்த்தா லாகி போய் வாழை பிடிச்சுக்கிட்டான். இப்போ அந்த புலி சுத்திக்கிட்டே இருக்கு, இவனை முடிச்சுக்கிட்டே இருக்கா. எத்தனை நேரம் பிடிக்கிறது? விட்டா பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இவன் என்ன பண்ணா, ஒரு சர்தார்ஜி அந்த பக்கம் வந்தார். சர்தார்ஜி கியா ஹை கைசா ஹை சொல்லிட்டு, நீ இப்ப இந்த வாழை பிடிச்சு பாரு, காசு போல போலன்னு உழுகுதுன்னா அவன் வந்து பிடிச்சா விட்டுட்டு போய். ஆமா, இன்றைக்கு அமெரிக்க நாட்டுடைய எக்கனாமிக் தியரி, இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸுக்கு என்ன சொல்ல, பொருளாதார அந்த தத்துவங்களே தப்பிடும். எங்கேயோ போய் சிக்கிக்கிட்டோம், புலிவாலை பிடிச்ச மாதிரி. புலிவாலை பிடிச்ச மாதிரி சிக்கிக்கிட்டோம். ஏன்னா இப்ப அமெரிக்காவில் ஆயுதங்கள் செய்கின்ற கம்பெனிகள் அவ்வளவு இருக்கு. இப்ப ஆயுதங்கள் செய்வதை நிறுத்தினா அவனுடைய பொருளாதாரம் பாதிச்சிடும். ஆகையினால என்ன பண்றதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இது நான் ஒன்றும் பொய் சொல்லல, இது சத்தியம். அவனுடைய பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு அந்த இண்டஸ்ட்ரியை நிறுத்தினா அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறது எப்படி? அப்ப என்னுடைய எக்கனாமிக்ஸ டிஸ்டர்ப் ஆகுறது. ஆகையினால் நிறுத்த முடியாது. நீ யாருக்காவது ஒருத்தனை மூட்டி விடு, பாகிஸ்தானுக்கு நீ கொடுத்து இந்தியா மேலே சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா அவனுக்கு அப்பதான் குழப்பு நடக்கும். ஆமா, அப்ப எங்கேயோ ஒரு விஷயஸ் சர்க்கிள்ல போய் சிக்கிக்கிட்டோம். இன்றைக்கு மருந்து வேண்டான்னு தெரியறது, ஃபெர்டிலைசர்ஸ் போட்டதுனால நிலங்கள்லாம் வளம் கெட்டு போச்சுன்னு அமெரிக்காவில் தெரியறது. ஃபெர்டிலைசர் போட்டு 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 இப்போ அதிக உற்பத்தியை எடுத்து எடுத்து இப்போ மண் ரசாயனமாக மாறி போயிடுச்சு. ஒரு மழை பெஞ்சா அந்த மண்ணில் விழுந்த தண்ணி ஆற்றுக்கு போய் அந்த ஆற்று தண்ணீரே ஒரு கெமிக்கலாக போயிட்டு இருக்கு. அந்த ஆற்று தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கெல்லாம் தோல் வியாதிகளும் பல வியாதிகளும் வருது தெரியறது. ஆனால் அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆகவே என்ன பண்றதுன்னு அவன் செனட்ல முடிவு பண்ணியிருக்கான். அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அவங்ககிட்ட கொண்டு போய் தள்ளுதல். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி நடக்கணுமே. ஏன்னா அவனுக்கு வேண்டாங்கிறது எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே. நம்ம பெரியவங்க அப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வெள்ளத்தோலுக்காரன் வந்து சொன்னாதான் நம்ம கேட்போம். டெலிவிஷன்ல சொல்லணும், இல்லாவிட்ட ஹெட்லைன்ஸ்ல பேப்பர்ல வந்தாதான் நம்ம நம்புவோம். நம்ம வீட்டுல பெரியவங்க வயசானவங்க சொன்னா நீ கடா உனக்கு என்ன தெரியும் சொல்லி. ஆமா, நம்ம பிழப்பு இப்படி இருக்கு. ஆகவே பகவான் சொல்றார், தேவான் பாவயத்தை என்றால் நீதிகளை இயற்கைக்கு மாறாக போய் நீங்க இதெல்லாம் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் சஸ்டெயினபிள் அல்ல.
இப்ப புதுசா இந்த வார்த்தை வந்திருக்கு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நாங்க அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஐயா, இதெல்லாம் நடக்காது, வெகு காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அலோபதி மருந்துகள் சாப்பிட்டு சாப்பிட்டு அலோபத்தியினால மனிதனுடைய சமுதாயமே போகிற ஒரு எல்லை கோட்டை நம்ம அடைஞ்சாச்சு. இப்ப மேலை நாடுகள் அதை உணர்ந்துட்டான், வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இயற்கை முறைகளும் ஆயுர்வேத முறைகளும் ரொம்ப பிரபல்யமாயிட்டு இருக்கு. ஆனா அவன் மருந்துகளை விற்கணும்ல, அதனால பாவம் நம்ம சாப்பிடணும், மருந்து சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் காலம் விவேகம் வர்ற வரைக்கும் சாப்பிடுங்க. ஆமா, இன்னும் உங்களுடைய இனி காப்பாற்ற முடியாதுங்கிற நிலை வர்ற வரைக்கும் மருந்துகளை விழுங்குங்க. சாப்பாட்டளவுக்கே மருந்துகள். பணக்கார வீடுகள்ல எனக்கும் சாப்பாடு போட்டாங்க ஒரே டைனிங் டேபிள்ல, என்ன எனக்கு அந்த பலகாரம் வைக்கலங்கிற, சாமி அது மருந்து. இத்தனை வச்சிருக்க அவன் பிளேட்ல, பக்கத்துல ஒரு பிளேட் வச்சு, அது என்னையா இத்தனைன்னா, அது ஜீரணமாகிறதுக்கு ஒண்ணு, அப்புறம் தூக்கம் வர்றதுக்கு ஒண்ணு, அப்புறம் சலவாதிக்கு போறதுக்கு ஒண்ணு, அப்புறம் இடுப்பு வலிக்கு ஒண்ணு, இத்தனையும் சைடு பிளேட்ல வச்சிருக்கு. ஏன்னா டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன். சரி, நல்ல வேளை. இது எங்க போய் முடிய போறது? மருந்துல இந்த ஓடாத கடியாரத்தை தட்டி தட்டி எத்தனை நேரத்துக்கு ஓட்ட முடியும்? அதை பேசாம கழட்டி ரிப்பேர் பண்ணிடுங்க, ஓவர் ஆயிலிங் பண்ணி ஓட்டுங்க. இருக்கட்டும், நான் தட்டி தட்டியே ஓட்டி பாக்குறேங்க. மருந்தை தின்னுகிட்டு நீ உயிர் வாழ்ற தட்டி தட்டி ஓடுற மாதிரி தான். பேசாம உணவுகள்ல சரி பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையில எங்க சரியில்லையோ அதை பார்த்து சரி பண்ணிக்கங்க, உங்க வாழ்க்கை ஆரோக்கியம் கிடைக்கும். அதான் விவேகம். ஜெய ஜெய ராமா. பத்தாவது ஸ்லோகம். சஹ யஜ்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக் சஹ யஜ்ஞா பிரஜா ஸ்ருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதிஹ அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்ட காமதுக் தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத இஷ்டான் போகான் ஹி வோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாः தைர்தத்தானः பிரதாயைப்யோ யோ புங்க்தேஸ்தேன ஏவ சஹ.
தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம், இந்த மூன்றும் மனதினுடைய குணங்கள். மனம் சத்துவகுணத்தை அடைகின்ற பொழுதுதான் ஆத்ம ஞானம்